பிரகஸ்பதி சொன்ன மாதிரியே தேவர்கள்லாம் சேர்ந்து விநாயகர் நோக்கி கடுமையான விரதங்கள் இருக்க ஆரம்பித்தாங்க. மானசீகமாக விநாயகர் நினச்சி துதிப்பாட ஆரம்பித்தாங்க. அப்போ தான் சதுர்த்தி நாள் வந்துச்சு. அந்த சதுர்த்தி நாள் அன்னைக்கு தேவர்கள் இருந்த விரதத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷமான விநாயகர் தேவர்கள் முன்னாடி கோடி சூரியன் ஒளியோட அவர் காட்சி கொடுத்தாரு. இப்படி சித்தி புத்தியோட விநாயகர் நின்றுட்டு இருந்தது பார்த்த உடனே தேவர்கள் எல்லாமே கையெடுத்து கும்பிடுறாங்க, அவரை பணிஞ்சு வணங்குறாங்க. அப்போ விநாயகர் சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க தேவர்களே, உங்களோட கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு தான் நான் இருக்கேன். இந்த சிந்துராஜனை சம்ஹாரம் பண்ணி உங்களோட கஷ்டத்தை தீர்த்து உங்களை விடுதலை பண்ணுறது என்னோட பொறுப்பு, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் மறைகிறாரு. இதை கேட்ட உடனே தேவர்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷத்தோட, பரவாயில்ல நம்மளோட கஷ்டத்தை தீர்ப்பேன்னு சொல்லிட்டு விநாயகர் சொல்லிட்டாரு, அப்போ கண்டிப்பாக நம்ம கஷ்டத்தை அவர் தீர்த்து வைப்பார், அந்த நாள் என்னைக்கு வரும் அப்படிங்கிறத காத்துட்டு நம்ம உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷமாக மன அமைதியோட அந்த சிறையிலே இருக்காங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள்.